கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை அவங்க மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே தந்த ஒரு வாக்குத்தத்தம், நீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்களிக்கிறார். கர்த்தர் யாரோடு இருந்தார், கர்த்தர் இருந்ததனால என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லியும் நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை தான். அருமையான தேவஜனமே, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அந்த ஒரு வாழ்க்கை ஜீரோவாக காணப்படுகிறது. உலகத்திலே பல விதமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கலாம். எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அது ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை. அருமையான தேவஜனமே, ஆனால் ஒன்றும் கூட இல்லை நம்ம வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் ஜீரோ அல்ல, நம்ம ஹீரோவாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்றைய தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதர் பெஞ்சமின் கோத்திரங்களில் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. கர்த்தரோடு நாம் இருக்க வேண்டுமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஆனால் அவர் எதிர்பார்க்கிற காரியம் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் சொல்லி ஒன்று கூட வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தெரிந்தெடுக்கிறார். 12 சீடர்களை தெரிந்தெடுத்து அவர் ஏன் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், அவர் வியாதிகளை சுகமாக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் அவர் ஊழியத்துக்காக தெரிந்து கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எனக்கு ஒன்று எழும்புகிறது. என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் முதலாவது முக்கியமா, இல்லாவிட்டால் வாழ்க்கை முக்கியமா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் தம்மோடு கூட இருக்கவும். அவர்கள் சீடர்கள் இயேசுவோடு இருக்கும்படியாகத்தான் முதலாவது தெரிந்து கொள்கிறார். 2வது ஊழியம், முதலாவது நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோடு நாம் இருக்கிற ஒரு அனுபவம். எப்படி நாம் இருக்க முடியும் கர்த்தரோடு? நாம் கர்த்தரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு எப்படி தெரியும் நான் கர்த்தரோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி? எப்படி என்று சொன்னால், சில வேதத்தில் சில காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்து கொண்டு வரும்போது சீடர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, 1 மணி நேரமாக நீ விழித்திருக்கக்கூடாதா என்று சொல்லி அவர்களுக்கு கேட்கிறார்கள். ஜெபிக்கிறதுக்காக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 மணி நேரமாக நீங்கள் விழித்திருக்க முடியாதா, எனக்காக ஜெபிக்க மாட்டீர்களா என்று சொல்லி அவர் கேட்கிறார். பாருங்க, ஜெபிக்கிற ஒரு அனுபவம், நாம் கர்த்தரோடு இருப்பது ஒரு அனுபவம். கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பது சொன்னால் நான் கர்த்தரோடு இருக்கிறோம். யாத்திராகமம் 34:28 நாம் பார்க்கிறோம், மோசே கர்த்தரோடு இருந்து அவர் என்ன செஞ்சாரா? புசியாமலும் குடியாமலும் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசே கர்த்தரோடு எப்படி இருந்தாரா? புசியா எதுவும் சாப்பிடாம
குடியாமல் அவர் கர்த்தரோடு ஜெபத்தில் காணப்பட்டார். இது ஒரு உபவாச ஜெபத்தை காட்டுகிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாபெரும் ஒரு மாற்றத்தையும் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் சொன்னால் ஒரு ஜெபம் நமக்கு மிகவும் ஒரு அவசியமாக காணப்படுகிறது. ஜெபிக்கும் ஒரு அனுபவம், கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம். இப்பூ உலகத்திலே நாம் ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் நித்தியத்திலும் நாம் கர்த்தரோடு நாம் இருக்க முடியாது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கலாம். நீங்கள் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 17-14. நாம் உலக பிரகாரமான வாழ்க்கையில் கர்த்தரோடு நாம் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனோக்கு, வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான். ஆங்கிலத்திலே ஏனோக் வாக் வித் காட், ஹி வாக்டு, அவன் நடந்தான். அருமையான தேவஜனமே, நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி நமக்கு தெரியும்? நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். எப்படி சஞ்சரிக்க வேண்டும்? கர்த்தரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, உபவாசிக்கும் போது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, உன் ஜெப வாழ்க்கை எப்படியா காணப்படுகிறது? நாட்களில் கர்த்தர் நம்மோடு இருப்பான் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார். ஆனால் அதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். மோசே கர்த்தரோடு கூட இருந்தான். ஆனால் சீடர்களால் கர்த்தரோடு இருக்க முடியவில்லை. ஏனென்றால் நித்திரையின் ஆவி அவர்கள் தாக்கிச்சு. ஒரு மணி நேரம் விழித்திருக்க முடியவில்லை. ஏன்? நித்திரை ஆவி, தூக்கம் வந்து விட்டது. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆவிகள் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது? வறுமையின் ஆவியா, நித்திரையின் ஆவியா, சோம்பலின் ஆவியா, பலவீனத்தின் ஆவியா? சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரிய, கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க நாம் கர்த்தரோடு இருப்போம். கர்த்தரோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக நாம் பார்ப்போம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை என்றார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடைய ஒரு வாழ்க்கை. அவர் தன்னை குறித்து ஒரு சொல்லுகிற ஒரு காரியம், நான் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடினால் அவர் என்னை தனியாக விடவில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான காரியங்களை எப்போதும் செய்து கொண்டே இருந்தாராம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17:21. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல் அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு பிதாவிலும் பிதா இயேசுவிலும் ஒன்றாக இருக்கிறார்களாம். நாம் அப்படி ஒன்றாக எப்படி இருக்க முடியும் என்று சொன்னால், நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது தான் அப்படி இருக்க முடியுமா? கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டுமா? பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பிதாக்கு பிரியமான காரியத்தை மாத்திரமே எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தாராம். கானா ஒரு கல்யாணத்திலே திராட்சரசம் குறைந்து போய்விட்ட போது இயேசுவின் தாயார் வந்து சொல்லுகிறார்கள் கி திராட்சரசம் குறைவாய்விட்டது என்று சொல்லி. அதற்கு இயேசு சொல்லுகிற ஒரு பதில், என் பிதாவின் வேலை ஒன்றும் வரவில்லை. பாருங்க, எல்லா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிதாவுக்கு பிரியமான ஒரு காரியத்தை, பிதா எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து செய்கிறவராய் காணப்படுகிறார். நாம் எப்படிப்பட்டவராக காணப்படுகிறோம்? அவருக்கு நாம் எப்படி பிரியமாக நடக்க முடியும் என்று சொன்னால் விசுவாசத்தினால. விசுவாசம் இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறவனாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா.
விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பல நேரத்தில் நாம் அவிசுவாசப்படுகிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் சொன்ன வாக்களித்த கர்த்தர். விசுவாசம் இருக்கிறதா? நமக்கு பிரச்சனைகள் ஏன் கர்த்தாவே இந்த பிரச்சனை? நான் உண்மை நம்பியிருக்கேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், சண்டே ஸ்கூல் நடத்துகிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள்? அப்படிப்பட்ட நேரத்தில் விசுவாசம் எங்கே? அவிசுவாசம் ஏன் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில்? அருமையான தேவ ஜனமே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நாம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியுமா? தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உமக்கு பிரியமான வழிகளை நடக்கும்படியாக கற்றுத்தாரும். சங்கீதம் 19:14 சொல்லுகிறார், உமக்கு பிரியமான வழிகளை நடக்கும்படியாக எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாம் அப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்யும்படியாக, ஆண்டவர் நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்யும்படியாக எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஏனென்றால் நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும், நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்போ தான் இந்த உலகத்திலே நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஐயா. நீங்கள் என்னோடு கூட இராவிட்டால் அந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் எனக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானது செய்ய வேண்டும். அவர் எப்படி பிரியப்படுத்தலாம் என்று சொன்னால் விசுவாசத்தினால. ஆகவே இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் ஒரு ஸ்டெப் கூட இருக்க வேண்டும். ஒரு ஸ்டெப் நம்ம எல்லாரும் விசுவாசி தான், ஆனாலும் விசுவாசம் சற்று கூட இருக்க வேண்டும். கர்த்தர் தோமாவை பார்த்து சொன்னார், அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. இன்னைக்கு நாம் எப்படி காணப்படுகிறோம்? பேர் விசுவாசி தான், விசுவாசம் இருக்கிறதா? நாம ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்கலாம் என்று சொன்னால் ஜெபத்தின் வழியாக இருக்கலாம். ரெண்டாவது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எப்படி பிரியப்படுத்தலாம் என்று சொன்னால் விசுவாசத்தினாலே நாம் பிரியப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், ஆமோஸ் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நன்மை செய்ய வேணுமா? நாம் என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேணும். கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் தீமை அல்ல, நன்மை செய். அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் நன்மை செய்கிறோமா? வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்து கொண்டிருந்தும் அதை நன்மை செய்யாதிருந்தால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு தெரிகிறது நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆனால் நாம் நன்மை செய்யாவிட்டால் அது என்னவா? பாவம். தேவ ஜனமே, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்கிறோமா? நன்மை செய்ய முடியவிட்டால் தீமையால் கூட செய்யாமல் நாம் இருக்க வேண்டும். ஆனால் நம்மளால் நன்மை செய்ய முடியவில்லையே. கர்த்தர் சொல்கிற காரியம் நன்மை செய். என்ன நன்மை செய்ய முடியலையே சொல்லுகிறோம்? நன்மை செய்ய திராணியே இல்லையே என்கிட்ட, நான் எப்படி நன்மை செய்ய முடியும் என்று சொல்லுவீங்களா? பாருங்கள், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மை செய்யும்படி உங்களுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யும்படிக்கு செய்யாமல் இராதே. ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டுமா? நன்மை செய்ய வேண்டும். திராணி இருக்கிறபடினால தான் கர்த்தர் சொல்லுகிறார் நன்மை செய். இல்லைன்னா சொல்ல மாட்டார் கர்த்தர். அவருக்கு தெரியும் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர், நம்ம விசுவாசிக்கிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தருக்கு தெரியும் இவங்க திராணி இருக்குது, நன்மை செய்யும்படியாக நமக்கு திராணி இருக்கிறபடினால தான் அவர் என்ன சொல்லுகிறார்? நன்மை செய். இல்லாத சொல்ல மாட்டார் கர்த்தர். நாம் நன்மை செய்கிறோமா? நன்மை செய்யும்போது தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாராம். ஹல்லேலூயா.
முதலாவது நாம் பார்த்தோம், நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவதாக நாம் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்ட இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். என்னவென்றால் சந்தோஷமாக இருக்கணும், நற்சீர் பொருந்தவராக இருக்க வேண்டும், ஆறுதல் அடையுங்கள், சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஏக சிந்தையாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கடைசியாக நாம் பார்ப்போம் பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளெல்லாம் அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தும் நான் கொடுத்த உபதேசங்களை கேட்டும் அதையெல்லாம் என்ன செய்யுங்க, அதையும் செய்யுங்க, அப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கி பரிசுத்தவான்கள், நமக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டு போனார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது, அவர்கள் நமக்கு கொடுத்த உபதேசங்கள், அவர்கள் கொடுத்த சாட்சிகள், அவைகளை கேட்டு அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்பொழுது தான் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பாராம். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் 5 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ரெண்டாவதாக நாம் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணுமா. நான்காவதாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஏக மனதோடு இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடைசியாக நாம் கண்டதும் கேட்டதும், பரிசுத்தவருடைய வாழ்க்கையை உபதேசம் கேட்டதும் வாழ்க்கை கண்டதும் அதன்படி நாம் செய்கிறவர்களாக காணப்படும் போது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம எல்லாரும் சற்று நேரம் ஜெபிக்கலாம். எங்களை அருமையான நேசிக்கும் பரலோக பிதாவே, உங்களை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. கர்த்தாவே, நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்களில் எங்களோடு சில வார்த்தைகள் நீங்கள் பேசுனீங்க. நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. அருமையான தேவச்சனமே, கர்த்தரோடு நாம் இருக்கிறோமா அப்பா? நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம், ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உபவாசத்தோடு ஜெபிக்கும்படியாக ஜெப ஆவி இந்த நேரத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்யும்படியாக ஒரு விசுவாசத்தின் உள்ள வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. ஒரு விசுவாசத்தின் வரத்தை தாரும் ஆண்டவரே. விசுவாசத்தின் கனி எங்கள் வாழ்க்கையில காணப்படும்படியாக அப்படிப்பட்ட ஒரு அற்புத செய்தருவீராக இப்பொழுதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், ஏக சிந்தையோடு இருக்க வேண்டும். நாங்கள் கேட்ட உபதேசத்தையும் கேட்ட சத்தியத்தையும் அதன்படி செய்யும்படியாக எங்களுக்கு அனுகிற பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, நீங்களோடு இருக்க வேண்டும். நீர் எங்கள் வாழ்க்கை இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்க. அதேபடி நாங்கள் கடை கொண்டு நாங்கள் ஜீவிக்கும்படியாக
எங்களுக்கு அணுகிற பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ரட்சியும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாக்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே சகோதரி ஆண்டவரே, நீ பலப்படுத்துவீராக. ஜெபாவினால் நிரப்புவீராக. நன்மை செய்கிறவர்களாய் காணப்படட்டும். எல்லாம் தூக்கத்தின் ஆவி எழுப்பி போவதாக. சோமரின் ஆவி, பலவீனத்தின் ஆவி நீங்குவதாக. ஹல்லேலூயா. Thank you Lord. உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஜெபிக்க முடியாதபடிக்கு பலவீனத்தின் ஆவி தாக்குகிறது. பலவீனத்தின் ஆவி நீங்கி போவதாக. நித்திரை ஆவியை கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு நபர்களும் வாழ்க்கையை வெளியே நீங்கி போவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நீ திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏக சிந்தையோடு இருக்க வேண்டும். சமாதானமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக இருக்கும்படியாக அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கடைசியாக நீ கண்டதும் நீ கேட்டதும் அதன்படி செய்யுங்கள் கர்த்தாவே. நாங்கள் கேட்ட உபதேசங்கள், சத்தியங்கள் எங்கள் முன்பாக இருந்த பரிசுத்த வாழ்க்கையை முன்மாதிரியாக இருக்கிறது ஆண்டவரே. அவைகள்படி நாங்கள் கை கொண்டு ஜீவிக்கும்படியாக அனுகிற பாராட்டுவீராக. அதுபட கிருபைகள் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.